அனைவருக்கும் வணக்கம். எமிஸில் அனைத்து மாணவர்களுடைய ஃபோன் நம்பரும் மிக சரியாக இருக்கான்னு அவங்க பெற்றோருக்கு ஓடிபி அனுப்பி அந்த ஓடிபியை வாங்கி சப்மிட் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி புது ஆப்ஷன் எமிஸில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறதுன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு அனைவரும் இந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. பெல் பட்டனை தொட்டு அதில் ஆல்னு வரதை கொடுத்தோம்னா இந்த வீடியோ நான் அனுப்புகிற வீடியோ அனைத்தும் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. இதை எப்படி முதல்ல பார்க்குறத பார்ப்போம். முதல்ல குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அது எமிஸ் லாகின் ஓப்பன் ஆகும். எமிஸ் கொடுத்தா எமிஸ் லாகின் ஓப்பன் ஆகிடும். இதில் இந்த சைடில் உள்ள 3 பட்டனை தொட்டிங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரும். அந்த ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு, அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வகுப்பில் உள்ள எல்லா மாணவன் பேரும் வரும். எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் நம்ம அந்த ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுனால அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு முதல் வகுப்பு மாணவன் இந்த பையனுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இப்போது அது மாதிரி இந்த வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி டிக்கு வந்துடும். வெரிஃபை பண்ணாத மாணவருக்கு இந்த போல் வரும். இப்போ வெரிஃபை பண்ணணும் இந்த பையனுக்கு அப்படின்னா இந்த செல் நம்பர் நம்ம முதல்ல என்ன பண்ணணும், செல் நம்பர் சரியாக இருக்கான்னு அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்கணும். அந்த ஃபோன் அடித்து கேட்கும் செல் நம்பர் சரி அப்படின்னா அந்த செல் நம்பருக்கு நம்ம வெரிஃபை கொடுத்தோம்னா இது யாரோட செல் நம்பர், அப்பாவா அம்மாவா ரிலேஷனா அதரா. உதாரணத்துக்கு அப்பாவோட செல் நம்பர்னால் அதை கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சென்டு ஓடிபி கொடுத்தோம்னா அவருக்கு ஓடிபி போயிடும். அந்த ஓடிபியை அவங்ககிட்ட வாங்கி என்டர் கொடுத்து நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிக்கு வந்துடும். இந்த பச்சை கலர் டிக்கு சின்ன கட்டத்தை வந்துடும். உதாரணத்துக்கு இந்த நம்பர் அவர்கிட்ட இல்லை, வேறு நம்பர் மாற்றிருக்காங்க அப்படின்னா அது என்ன செய்யணும்னா அதே வெரிஃபை கொடுத்து இந்த ஃபோன் நம்பர் இல்லை இதை மாற்றணும் அப்படின்னா யாரோட ஃபோன் நம்பர், அப்பாவோடதா அம்மாவோடதா ரிலேஷனா அதர். உதாரணத்துக்கு அப்பானே வச்சுக்குவோம். அப்பாவை கொடுத்துட்டு சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா மறுபடியும் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை டெலீட் பண்ணணும். இந்த நம்பரை டெலீட் பண்ணிட்டு அவரோட புதிய நம்பரை இதில் உள்ளீடு பண்ணணும். புதிய நம்பரை கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னா அந்த புது நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வாங்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஓடிபி நம்பரை போட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா இந்த புதிய நம்பர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. அதனால் அனைவரும் இந்த பணியை மிக சிறப்பாக முடிச்சிருங்க. இது அத்தனை மாணவர்களும் செய்யுங்கிறதுனால முதல்ல 8ஆம் வகுப்பு, அதுபோல் 5ஆம் வகுப்பு, அதுபோல் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இந்த பள்ளியை விட்டு செல்கிற மாணவர்களுக்கு முதல்ல இந்த பணியை முடிச்சுட்டு டிசி ஜென்ரேட் பண்ணி முடிக்கணும். அதனால் அந்த பணியை முதல்ல முடிங்க. தொடர்ச்சியாக எல்லா மாணவர்களுக்கும் இந்த பணியை முடிச்சிருங்க. நன்றி, வணக்கம். அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருக்கவங்களும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்புடன் வி. அர்ஜுனன் ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம்.